ஹல்லேலூயா. நாம் தியானமாய் இருக்கும்படி நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 19-20 எடுத்து வாசிக்கலாம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தினுடைய 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி அது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும். ஆமென். பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும், அல்லேலூயா, மிகுதியான ஆண்டவரால் சகிக்க முடியாத ஒரு மிகவும் கோபமான ஒரு செயல்களை அவர்கள் செய்து இருந்தாலும், அடுத்த வசனத்தில் தான் அங்கே அவர் சொல்லுகிறார், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் தன் பிள்ளைகள் மீறுதலை நடத்தி விட்டார்கள். ஆனால் அந்த மீறுதலின் மித்தம் நான் அவர்களை சபிக்க விரும்பவில்லை. நான் கடிந்து கொள்ளுகிறேன், கோபப்படுகிறேன். ஆனால் அந்த கோபத்திலே என் ஜனம் அழியக்கூடாது என்பதற்காக அவர் வாஞ்சையாய், வைராக்கியமாய், மனதுருக்கத்தோடு, இரக்கத்தின் தேவனாய் நமக்காக இருக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மனிதன் ஒரு சகோதரி ஒன்று சொல்லுவானால் அதை சகித்து கொள்ளவோ மன்னிக்க முடியாத நிலைதான் நாம். ஆனால் தெய்வீக சாயலோ, தேவனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய புத்தியால் ஜீரணிக்க கூடாத அளவுக்கு அவருடைய மனதுருக்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதன் அறிய வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய மனதுருக்கத்தை குறித்து இப்போ அந்த அந்நிய ஒரு கையின் கிரியைகளை அவர்கள் உருவாக்கி தொழுது கொண்ட பொழுது என் ஜனத்துக்கு எவ்வளவு அறிவீனம், ஏன் நம்மளுடைய புத்தி இப்படியாய் இருக்கிறது என்கிறதை அவர் சில நேரம் உணர்த்தி காட்டும் பொழுது, அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அது என்னாலேயும் அது சகிக்கக்கூடாததாக இருக்கிறது. ஏன் இப்படி செய்தேன்? ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் வார்த்தையாய் இருக்கிறவர் சகல அண்டசராசரங்களை உண்டாக்கி தன் வார்த்தையினாலே சகலவற்றையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறவர் அல்லவா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குமே. அப்படிப்பட்ட அந்த தேவனை ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக பார்க்க கூடுமானால் அந்த ஜனத்தினுடைய மதியனை எவ்வளவா இருந்திருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் என்னை சிநேகித்த அந்த சிநேகம் எப்படிப்பட்டது என்பதை குறித்தும், இஸ்ரவேலை ஆண்டவர் நேசிக்கும் பொழுது தன்னை விட்டு தூரமாய் போயும் எத்தனையோ மீறுதல்களை அவர்கள் செய்த பொழுதும், அவர்கள் வாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு இருந்தாலும் அவருடைய நேசமானது அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இதைத்தான் ஓசியா 2:13 வாசித்து பாருங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 2:13 இப்படியாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டணங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் மித்தம் நான் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னை மறந்து போனதின் மித்தம் நான் அவளை விசாரிப்பேன். என் உடன்படிக்கை விட்டு அவள் தூரமாய் போவாள், ஆனால் நான் அவளை விசாரிப்பேன். அல்லேலூயா. என்னுடைய இரக்கத்தை அவள் பெற்றும் அதை மறுதலித்து போவாள், ஆனால் நான் அவளை விசாரிப்பேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப விசாரிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? அடுத்த வசனம், ஆயினும் நீ எனக்கு மிஸ்டேக் பண்ணி எனக்கு தவறு பண்ணது மெய்தான், நீ எனக்கு துரோகம் பண்ணது மெய்தான், எனக்கு வேதனைப்படுத்தினது மெய்தான், துக்கப்படுத்தினது மெய்தான். ஆயினும் நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயது நாட்களில் தான் எகிப்து தேசத்தில் இருந்து வந்தது போலவே பாடினது போல பாடுவாள். அல்லேலூயா. அவள் சொல்லுகிறார், நான் அவளுக்கு நயம் காட்டி. அல்லேலூயா. இங்கே நிறைய பேர் ஊழியக்காரங்க, சகோதரி ஊழியக்காரி இருக்காங்க. நயம் காட்டுதல்னா என்ன தெரியுமா? அம்மே எப்படி நயம் காட்டுவாங்க? அல்லேலூயா. இவ ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கா. அம்மா என்ன சொல்கிறாங்க? வந்த உடனே ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு பேக்கை இறக்கி வைக்கவும், 50 ரூபாய் கொடுத்து போய் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வான்னு சொல்லலாம். போக முடியாது. நான் உடனே கையில் எடுத்து எனக்கு இப்போ கேம் பார்க்கணும், அதை பார்க்கணுன்னு தான் அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் அம்மா கம்பெடுத்துட்டுனால பின்னாடி உள்ள ஜன்னலை திறந்து குதித்து ஓடிடுவா. பிடிக்க முடியாது, அம்மா பின்னாடி ஓடணும். ஆனால் இது அம்மா சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க? ஏய் கடைக்கு போய் வாங்கிட்டு வா, இப்படி பேசுகிறாங்க. ஆனால் இதே இது அவள் வந்த உடனே, என் செல்லம் இல்லை, என் கண்ணு இல்லைடா, அம்மாவுக்கு ஒன்றை தவிர யார் இருக்கிறா, ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வாடானா அந்த டென்ஷன் இருந்தால் இந்த ஒரு தடவை மட்டும்தான் அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவள் ஓடி போய் அதை வாங்கி கொண்டு வருகிறாள். காரணம் என்ன? அந்த தாயானவள் தன் பிள்ளை என்ன செய்கிறாள்? நயம் காட்டினாள். என் தேவன் உன்னை நயம் காட்டி அழைத்ததை நீ நினைவு கூறு. அல்லேலூயா. இந்த உலகம் என்னை நல்லவன் என்று சொல்லவில்லை, மோசமாக பேசினது, அவளைப் போல ஒருவர் இல்லை என்று சொல்லியது. ஆனால் என் கர்த்தரோ என்னை அழைக்கும் போது என் மகளே என்று அழைத்தார், என் மகனே என்று அழைத்தாரே தவிர என் தேவனுடைய வாயில் ஒரு வஞ்சனை எனக்கு வரவில்லை. அல்லேலூயா. ஆமென். எனக்கு வரவில்லை. ஆனால் தேவன் அதை தன்னுடைய நயத்தை காட்டி உன்னை அழைக்கிற விதம், உன்னை உடனே சொல்லுகிறார், நான் அவளை வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போவேன். அல்லேலூயா. நீ வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போகப்பட்ட ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்குமானால் அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அந்த வனாந்தரம்? எங்கள் அக்காவை விட்டு பிரியவே மாட்டேன். என் சகோதரி, அவள் நண்பர், அவள் யாராக இருக்கலாம், அவள் தான் எனக்கு உயிர், நீ அப்படி சொல்லுவாயானால் அவர் பேச முடியாது. எப்பொழுது ஒரு தேவன் உன்னை நயங்காட்டி அழைக்கிறாரோ அன்றைக்கு நீ தனிமைப்படுத்தப்படுவாய். நீ தனிமைப்படுத்தப்படுகிற நோக்கம் என்ன? தேவன் உன்னோடு கூட பேசும்படியாய் அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் அதுதான், நான் இயேசு கிட்ட வரும்போது நிறைய பாடுகளை சகிக்கிறேனே, ஐயோ நான் கடந்து வந்த பாதைகள் என்ன, நான் பட்ட வேதனைகள் என்ன. ஆனால் நீ எந்த பள்ளத்தில் இறங்கினாலும் உன்னை அழைத்தவர் உன்னோடு கூட இருந்திருக்கிறார் என்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நயம் காட்டி அழைத்த தேவன் அவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே உன் பட்சமாய் உன்னோடு கூட நான் பேசி நான் உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டேன் மகளே. அவர் சொல்றார், நான் ஆகோரின் பள்ளத்தாக்கை உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. என்ன கொடுப்பாரா? ஆகோர் என்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 7 அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தன் கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும், அல்லேலூயா, அவர் உக்கிரத்தை விட்டு மாறினார்.
அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம ஓசியால வாசித்தது போல, அவள் நெற்றி பட்டணங்களை சிங்காரித்து கொண்டு ஆபரணங்களை தரித்து கொண்டு உலக மாமிச வாழ்க்கையின்படி இச்சையின்படி ஆசைகளின்படி அவள் அடிமையாய் இருந்தாளே, ஆயினும் என்னுடைய உக்கிரம் அவளை விட்டு நீங்கிட்டு. அல்லேலூயா. என் உக்கிரம் அவளை விட்டு நீங்கிட்டு நான் இப்பொழுது அவளுக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்றேன். அப்போ சொல்லிட்டு சொல்ற, அது திராட்சை தோட்டத்தையும், என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தை ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் அவளுக்கு கொடுப்பேன். அங்கே தன் இள வயதிலே எகிப்திலிருந்து வந்து பாடினது போல அவள் பாடுவாள். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்கு உள்ளதான் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இம்ப்ரெஷன் பண்ணுகிற காரியம், மகளே, நீ மகனே, இந்த உலகத்தை, ஆமே, கனத்துக்குரிய ஐயாமார்கள், இந்த உலகத்தை நீ ஆசை பாசங்களை வெறுக்கிறதுலே நீ ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. ஆசை என்கிற வார்த்தை தேவனுக்கு விரோதமாகவே இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், அப்படியாகத்தான் யோவாளும் ஆசைப்பட்டுட்டான். அந்த பழத்தை குறித்து பேசும் பொழுது அதை இச்சித்து அதன் மேல் ஆசைப்பட்டு அதை பறித்தாள். அல்லேலூயா. பறித்து புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆனால் கொடுத்த பின்பு தேவன் வந்து விசாரிக்கும் போது ஆதாமால் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன என்று பார்த்தால், நீர் எனக்கு தந்த இவள், அவள்தான் எனக்கு கொடுத்தாள். அப்படி என்றால் அவருடைய வார்த்தை எப்படி போகிறது? நீர் எனக்கு தந்தது, அவள் தான் என்னை இப்படி செய்தா, நான் செய்யலை. அல்லேலூயா. அப்போ அவளை சுட்டி காட்டின உடனே அவளிடத்தில் கேள்வி கேட்கும்போதே ஆதாம் மேலே ஏவாளுக்கு பரிபூர்ணமான ஒரு பெரிய சம்பவம் வந்துருச்சு. அது என்ன? இனி இவனோடு கூட வாழவே கூடாது. தெரியுங்களா? அந்த முடிவு தான் அவளுக்கு. ஆனால் கர்த்தர் இந்த உணர்வை பார்த்து அந்த விஷயத்தில் ஆதாமை சபிக்கிறார். சர்ப்பத்தை சபிச்சார், ஆதாமை சபிச்சார், ஏவாளை சபிக்கிறார். ஏவாள்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ அநேக வேதனைப்பட்டு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டு இருக்கும். அப்போ இது சபிக்கிற இடமா ஆசீர்வதிக்கிற இடமா? அப்போ உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும்னு சொல்றது சாபமா ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம். ஆனால் அவர் சபிக்கலை செய்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தினுடைய சரியான கிளியர் வியூ என்ன? தேவன் இணைத்தனை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். ஆனால் பிசாசு அதை செய்துட்டான். ஏவாளும் உடன்பட்டா. எதுக்கு? பிரிக்கிறதுக்கு. ஆனால் கர்த்தரே அதை கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. ஓ ஆசை. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனும் நமக்கு கொடுத்த கட்டளை, என்னில் அதிகமாய் இந்த உலகத்தில் நீ எதையும் நேசிக்காத, எதிலையும் அன்பு வைக்காத, நீ எனக்கு பிரியம் இல்லாமல் போயிடுவேன். ஆமென். என்னை நேசிப்பாயானால் இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட அதிகமாக நீ என்னை நேசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நேசம்தான் இந்த வார்த்தை முதல்ல சொல்லுது, அவருடைய இரக்கமானது எத்தனை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் ஓசியாவில் அப்படி சொல்லப்பட்ட அந்த தேவன் அந்த கடைசியில் ஸ்தோத்திரம் 13:19 என்று நினைக்க வாசியுங்கள். நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், கிருபையும் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆமென். நீ யாரை அறிந்து கொள்வாய்? கர்த்தரை அறிந்து கொள்வாய். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்வேன். அல்லேலூயா. நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. அதுக்கு முன்ன ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, 16வது வசனம். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாரி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய்
என்று கர்த்தர் உரைக்கிறார். என்னை ஈசி என்று சொல்வார். What is the ஈசி? ஈசி means husband. Hallelujah. Husband. Husband நல்ல ஒரு அந்த மீனிங் சொல்லுங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லுங்க, தமிழ்ல. புருஷன் இன்னொரு பேர் சொல்லுங்க. கணவன் இன்னொரு பேர். இன்னொரு பேர் இருக்கு. The great spiritual meaning. Yes. Hallelujah. என்ன பேர் இருக்குது? மணவாள். என்னுடைய மணவாளன் யாரு? Hallelujah. அதான் அவர் சொல்றாரு, இனி என்ன பாகாலி என்று சொல்லாமல் என்ன மணவாளன் என்பார். இப்ப மணவாளன் என்று சொல்லுவாய் என்று சொல்லிட்டு தான் இங்க இந்த 19 சொல்லுகிறாரு, நிச்சயமா உன்னை நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிவாய். Hallelujah. Hallelujah. அப்ப தேவன் நம்ம அறிய விரும்புகிற காரியம், நாம் எதை அறிய வேண்டும்? அவருடைய இரக்கத்தை அறிய, அவருடைய மனதுருக்கத்தை அறிந்து கொள். அல்லேலூயா. அப்போ அவருடைய மனதுருக்கம் பாருங்க, அவருக்கு உபாகமம் 4:31 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டிருக்கிறோம்? அல்லேலூயா. எத்தனை பேர் உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. நீ வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை மறக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம உடன்படிக்கைக்கு வேல்யூ அவ்வளவு ஹை வேல்யூ. ஆண்டவர் அப்படியாய் நம்மை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த உடன்படிக்கைக்கு உள்ள வந்தால்தான் உன்னை தொழுகிறவன் சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கனமான உடன்படிக்கையை கொண்டு தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை உன்னை அழிக்கிறதற்கு அல்ல. சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நிலையிலே நான் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேனோ, இதை விட வாய்ஸ் சத்தமா இருக்கு. அல்லேலூயா. நாம் எந்த நிலையிலே அவரை நாடி வந்திருக்கிற தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ அறிய மட்டும் நீ புடமிடப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற யாவருக்கு அவர் உதவி செய்ய சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள போக்கை அவர் உண்டாக்க வல்லவராயிருக்க. அப்ப எனக்கு எழுதப்பட்ட வார்த்தையின் மேல எனக்கு விசுவாசம் வேண்டுமே தவிர, ஆண்டவரே இது வேண்டாம் அது வேண்டாம் அவரும் நீ வேண்டாம். சோதனை சைக்கிற மனுஷன் அதன் பின்னாடிதான் அவன் பொன்னாக அவமானம் வரணும். எல்லாரும் உங்களை பார்த்தா காரி துப்பணும்னு கூட நினைக்க தப்பு. குறைச்சிட்டு என் டேடிக்கு வந்தது அவர் பிள்ளை தான், எனக்கு கிடைச்ச காய். அப்பாவுடைய துன்பத்துல அவருடைய பாடுகள் உனக்கு பங்கு இருக்கா? நீ அவர் பிள்ளைன்னு. அல்லேலூயா. அதனால எங்க அப்பா என்ன எழுதி வைத்தாரு, உபத்திரப்பட்டவுடைய உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாமலும் அவனுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காமல் இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். நான் உபத்திரப்படும் பொழுது அவர் முகத்தை திருப்பி வைக்கிறவர் அல்ல, கூர்ந்து கவனிக்கிறார். என் பிள்ளைன்னு சொல்லுவார், என் மகன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுதப்பட்ட இந்த வார்த்தையின் மேல நீ புடமிடப்படுவாயானால், நீ ஆண்டவருடைய கரத்தில் ஒரு சித்திப்பு வருவாயானால் நீ மேன்மை அடைய போகிறாய். பல பேர் தூற்றலாம், பல பேர் பேசணும்னு சொல்றேன், தூற்றணும்னு சொல்றேன். அப்படி நீ தூற்றப்படுவாயானால் நீ கர்த்தருடைய மகனாய் இருக்கிறாய், மகனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. ஆக தேவனுடைய வார்த்தை மேல நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்னன்னா, என் அப்பா இரக்கத்தின் தேவன் என்பது எனக்கு
எந்த நிலையிலும் என்னை விட்டு அவர் விலகாதவர் என்பது நிச்சயம். அல்லேலூயா. அவர் என்னோடு பண்ணின அந்த உடன்படிக்கை மெய்யானது என்பது நிச்சயம். இந்த உடன்படிக்கை என்னை நித்தியத்திலே கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. நாங்கள் மீறுவோம், தன்னுடைய ஜனத்தை சொல்றார் இஸ்ரவேல், நாங்கள் மீறுவோம், முறுமுறுப்போம், எதையும் செய்வோம். உங்க கோபம் எங்க மேல வந்துருச்சு, ஆனாலும் வனாந்தரத்தில் நாங்கள் சாவோம், செத்துட்டோம், ஆனால் எங்க பிள்ளைகளை கைவிடல, என் வம்சத்தை விடவே மாட்டான். விடல. என்ன செய்யறாரு? நான் வரமாட்டேன் மோசே, நீ வரலன்னா என் பேரை கிறுக்கி போடும், உங்களுக்காக நமக்காக ஒருவர் நிற்பார். யோபு சொல்றேன், மனுபுத்திரனுக்காக கர்த்தரோடு வழக்காட ஒருவர் உண்டானால் நலமாய் இருக்கும், நமக்காக இருக்கு. யோபுடைய நாட்கள் அவர் இல்ல, ஆனா இன்னைக்கு பிதாவின் வலது வாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதான் யோபு தீர்க்க தரிசனம் சொல்ற, எனக்காக மனுபுத்திரனுக்காக வழக்காட ஒருவர் உண்டானால் நலமாய். இன்னைக்கு வழக்காடர் எந்த ஏசப்பா இருக்கிறாரு, பரிந்து பேச இருக்கிறாரு. ஆமென். ஆனா தன்னுடைய ஜனத்தை குறித்து அளவா சொல்றாரு. அவருக்கு மோசேயோட பேசினாலும், நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் அவர் சொல்றாரு, ஒரு ஆசரிப்பு கூடத்தை உண்டாக்கி நீ எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நான் உங்க கூட இருக்கிறேன். அவரை எப்படி புரிந்து கொள்றாரு? கடிந்து கொண்டாருதா, கோவப்பட்டாருதா, என்னை தள்ளி விட்டாருதா, வேண்டாம் இல்ல, நாங்க தள்ளி போனாலும் அவர் சொல்றாரு, நீ எனக்கு வேணும், மகளே நீ எனக்கு வேணும், அவன் தகப்பனே நீ எனக்கு வேணும் என்று சொல்லுகிறார். என்னுடைய நேசம் அவர் உண்மையில வைத்திருக்கிற அந்த நேசத்துக்கு ஒப்பா நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள், அந்த நேசத்துக்கு மாற்றிக்கொள், அந்த நேசத்தை ருசிக்க ஆரம்பி, அந்த அன்பை பெற்றுக்கொள், அந்த அன்பில் அவரோடு கூட அனுதினமும் உன்னுடைய உறவை பெருக்கிக்கொள். அப்ப தேவனை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அறிதல் என்பது என்ன? அறிதல் என்கிற வார்த்தையுடைய மீனிங், இப்ப ஹியூமனிட்டியா ஆதாம் ஏவாளை அறிந்தான். யார் பிறந்தார்? காயின் பிறந்தார். மரியாள் தேவனை அறிந்தாள். யார் பிறந்தார்? நீங்க இயேசு அறியறீங்க, யார் உங்கள வருவாங்க? பரிசுத்த ஆவி வந்து கர்ப்பம் ஆவீங்க, இயேசு உங்களில் பிறந்தார். அதான் லீடிங். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, சகல சத்தியத்தில் நடத்தும் பொழுது, சத்தியமானது உங்களிலே எல்லா வரங்களை பார்க்கிலும் மேற்பட்டது வசனம், எல்லா கிருபைகளை பார்த்து மேற்பட்டது வசனம். சத்தியமானது நிலை நிற்கக்கூடியது, அந்த சத்தியம் அன்பா இருக்கிறது, அந்த அன்பு இயேசுவாகவே இருக்கிறார். ஆகையால் பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக அனுப்பி நம் மீது என்ன கூர்ந்தார்? அன்பு கொண்டார். அந்த அன்பை குறித்து தான், அந்த அன்பு தான் இப்படி தடை பார்த்து இயேசுவை முத்தடணும்னு நினைச்சா இதை எடுத்து முத்தம் கொடுங்க, அதான் அவரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடி போகணும், கையில தான் இருக்கு, எடுத்து அதை நேசித்து முத்தம் கொடுங்க. ஏசப்பா அந்த முத்தத்தை வாங்குற பிள்ளைங்க, ஏன்னா அவர் தான் இதான் தடவுறோம், அவரைதான் தடவுறோம், அவரைதான் தூக்கி சொல்றோம். அதான் அவர் சொல்றாரு, இத நான் உள்ளத்துல வைத்த ஏன் உடன்படிக்கை அவசியம்னு சொன்னார் அப்படின்னா, நீ ஒரு தனி மனுஷியா சத்தியத்தை கை கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. வேதம் இருக்கும், ஆனா உடன்படிக்கை எசேக்கியேல் 36ல வாசிங்க. எசேக்கியேல் 36 25 அதிலிருந்து வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்கள் மேல சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும், உங்களுடைய எல்லாவித ஆசபாசங்கள், பொறாமை, எரிச்சல், வன்கள், தீமைகள், கலியற்ற அந்தகார கிரியைகளை அழித்து நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, அல்லேலூயா, ஆமென், நவமான இருதயத்தை நான் கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான
ஆவியை கட்டளையிட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ தனியா ஒரு மனுஷனால முடியுமா? அப்ப என்ன நடக்கவும் கைக்கொள்ளவும் பண்ணுகிறவர் யாரு? தேற்றவாளர். அல்லேலூயா. இந்த தேற்றவாளர் ஒரு மனுஷனுக்குள்ள வரவில்லை என்றால் அவன் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியாது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க முடியாது. ஏனென்றால் ஒரு இடத்திலே போகும் கண்கள் ஒரு தவறான ஒரு போஸ்டையோ ஏதாவது ஒன்றை பார்க்கும் பொழுது என்னுடைய மாம்சத்திலே எப்பொழுது ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் போர் செய்யும். வேதம் அதை சொல்லுகிறது. நீ மாமிசத்திலே தான் ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்பொழுதே அந்த மாமிசம் இருக்குமானாலும் மாமிச யோபு சொல்றது போல மாமிசம் இருக்கும் வரைக்கும் நோவு உண்டாகும், நோவு இருக்கும். அதே போல மாமிசம் இருக்கும் வரைக்கும் சாத்தான் உன்னிடத்தில் நெருங்கி வர தொட அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் தேற்றவாளர் உன்னோடு கூட இருக்கும் பொழுதோ ஒரு பார்வை தவறான உடனே உன் பார்வை நேராக கடவுது. அவர் உள்ள இருந்தாதான் கட்டி விடுக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியை உங்கள் மேல வைப்பேன், நான் வைத்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் பண்ணேன். தேற்றவாளர் இல்லாம எந்த ஒரு மனிதனும் வேதத்தை கைக்கொள்ள முடியாது. ஞானஸ்தானம் எடுக்கணும்னாலும் கொஸ்டின் வரும். கள்ள ஞானஸ்தானம் எடுத்தாங்க இல்லை, சாக போறவனுக்கு தேவையில்லை, ஆண்டவருக்கு தேவை. அவன் வாழ்வானால் பிசாசோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு அவன் தேவ ஆவியானவர். அதனாலதான் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்தேன். அப்ப அதை பெற்றுக்கொண்டாலும் ஒழிய அவனை எதிர்த்து நிற்க முடியாது. அப்ப தேவனுடைய ஆவியானவர் அளவில்லாமல் அப்பா பெற்றுவிட்டார். அவர் ஞானத்தின் ஆவியானவர், அவர் போதித்து உணர்த்துகிற ஆவியானவர், அவர் சத்தியத்தில் நடத்துகிற ஆவியானவர். நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிறவர். நான் கூப்பிடும்போது எதை இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அல்லவா, வழியே தெரியும் இது வழி இந்த வழியில போடு சொல்லுகிறவர். அவர் அங்க இங்கெல்லாம் இருக்கிறார். அதான் நான் எடுத்தது பேச முடியல, என்னால உங்களுக்கு சொல்லுகிறது உங்களுக்கு போதுமா இருக்க விசுவாசித்து இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன். அல்லேலூயா. ஆவியான தேற்றம் அந்த உடன்படிக்கையில் நீ இணைக்கப்படுவாயா, நீ ஒருபோது இடர மாட்டாய், இடர பண்ண முடியாது, வஞ்சிக்க முடியாது. ஏன்னா உன்னை போதிக்கிறவர், உனக்கு பயிற்சி அவர் டீச்சர், கற்றுக் கொடுக்கிறவர். சத்தியத்தை தியானிக்கும் பொழுது அல்லேலூயா கற்றுக் கொடுக்கிறதே. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து அன்னைக்கு போதகர்கள் அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. மேலே இருந்து எசேக்கியேல் பார்த்தா எல்லாரும் செத்து கிடந்தாங்க, அது மட்டும்தான் கேட்டேன். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குள்ளாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எது உலர்ந்த எலும்புகள்? ஆமே. அந்த உலர்ந்த எலும்பு என்று அவர் யாரை குறிப்பிடுகிறார்? எதற்காக தேவன் அப்படி சொன்னார் என்று கற்றுக் கொடுக்கிறவர் யாரு? வேதத்தை நீங்க படிக்கிறீங்க, வேதத்தை கற்றுக்கொள்றீங்க. ஆனால் கற்றுக் கொடுக்கிற தேவ ஆவியானவர் உங்களுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். தேவ ஆவியானவரை சரியா நீங்க கேள்வி பண்ண வேணாம், அவர் உள்ளதான் இருப்பாரு. சாட்டம் ஆடிக்கிட்டே இருப்பான், உழைச்சி பார்ப்பான், நாக்க துங்க போடுவான். அல்லேலூயா. அந்த நுரைய தள்ளி ஏசி விட்டே காணிச்சவன் அவன் சாதாரணமானவங்க. காக்கா வெளிப்பு மாதிரி வந்து நுரைய தள்ளி செத்து உடம்பெல்லாம் முறுக்கி அப்ப சுத்தி இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாரு. அப்போ இவனுடைய வேலை என்ன? அவன் அப்படிப்பட்ட ஆளா? தந்திரமான. அதைத்தான் நான் யோசிக்கணுமே தவிர ஐயோ அப்படின்னு நீ பின்னாடி போயிட்டேன்னா அவன் சந்தோஷமா இருக்கிறான், நம்மளை கண்டிப்பா பயப்படுறான்.
உண்மை. ஆனா வேதம் என்ன சொல்லுது? பிசாசுக்கு நீங்க அவர்தான் ஆவியானவர். அவர் பலத்தின் ஆவியா, வல்லமையின் ஆவியா, விடுதலையின் ஆவியா, அல்லேலூயா, வரங்களின் ஆவியா, கட்டுகளை முறிக்கிற ஆவியான, அல்லேலூயா, அற்புதங்களின் ஆவியானவர், அதிசயங்களை செய்கிற ஆவியானவர். இந்த நாட்களிலும் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க வாஞ்சியா இருங்க. பெற்றுக்கொண்டவங்க அவரை வெளியரங்கமாக்கி கொண்டு வாங்க. அவரை தூங்க வச்சுறாங்க. அல்லேலூயா. அவர் வெளியிலே நின்னாதான் உன் பக்கத்துல இருக்கிறவள சாவுல இருந்து காப்பாற்ற முடியும். அப்பந்தான் அவளுக்கு ஓமோல இயேசு தெரியும். அல்லேலூயா. இந்த ஊழியம் போதுமே. அல்லேலூயா. இந்த பெரிய ஊழியம் ஒண்ணு செய்ய, இந்த ஊழியத்தை நீ செய்தாலே அப்பா உன்னை கனப்படுத்த. அல்லேலூயா. இந்த காலங்களை அறிந்து கொள். இந்த காலங்களில் புரிந்து கொள்ளுவோம். கர்த்தரோடு கூட இசைந்து இருப்போம். அவரை இருக பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களை நடத்துவார், உயர்த்துவார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு தேவ ஆவியானவர் மகிமைப்படுவார். நீ பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறீங்க. அவன் உன்னை அழைத்து இருக்கிறாரு. வனாந்தரத்துல கொண்டு பேசி இருக்கிறாரு. திராட்சை தோட்டத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அவரும் பள்ளத்தாக்க தாரன்னு சொல்லிட்டாரு. உன்னை நித்திய விவாகத்துக்கு நான் நியமித்து வைத்துட்டேன்னு சொல்றேன். நீ இன்னும் தாமதிக்காது. அவரை பின்தொடர்ந்து பற்றிக்கொள், அவரை பிடித்துக்கொள், அவரோடு கூட ஐக்கியமாக. அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருளி போல காத்து இந்த பூமியிலே உங்களை உயர்த்தி வைப்பாரு. உங்களிடத்தில் அவர் இருக்கிறார் என்று அநேக சாட்சிகள் சொல்லும்படியாக தேவன் உங்களை அவர்கள் மத்தியிலே சத்ருவுக்கு முன்பாக உங்களை உயர்த்தார். கர்த்தருடைய கரங்களை ஆசீர்வதிப்பாராக.